கிருஷ்ணர் தினமும் மாடு மேய்க்கிறதுக்காக போவார். ஸோ போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் பசங்கிட்ட காலை எந்திரிச்சு வருவார். நான் கேட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வெளில வராரு. எருமை கொம்பு இருக்குல்ல, அதுதான் பிபியாக யூஸ் பண்ணுவார். வந்து என்ன பண்ணுறாரு, வீதியில் வந்து போ உழுறாரு. பசங்கள்லாம் வெளில வந்துட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணா இன்னைக்கு சீக்கிரமாக வண்டி விசில் ஊற்றிட்டு எங்கடா போகிறோம், வாங்கல மாடு மேய்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் இன்னும் சமையல் பண்ணவே இல்லைடா கிருஷ்ணா, போகிற வெளில பார்த்துக்கலாம் வாங்கடா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். பசங்க கிருஷ்ணர் சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், உடனே தட்டாமல் கிளம்பிடுவாங்க. கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நிறையா விளையாட்டே போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நாம் சும்மா போகணும், சும்மா போக மாட்டோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகல. சின்ன குழந்தைங்க சொல்ல வேணும், விளையாடிக்கிட்டு நிறைய சேஷ்டெல்லாம் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ரொம்ப தூரம் போகிறாங்க. போய் ரொம்ப நேரம் விளையாண்டே இருக்காங்க. மாடு ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் விளையாண்டே இருக்காங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் திடீர்னு பசிக்கும். காலையில் விளையாண்டே இருக்கும், பசி தெரியவே தெரியாது. திடீர்னு என்ன பண்ணோம், வீட்டில் ஓடி வந்து அம்மா பசிக்குதான்னு கேட்கும். வீட்டில் ரெடியாக இருக்கணும், இல்லை என்ன ஆகும், கலவரம் நடக்கும். வீட்டில் எல்லாத்தையும் போட்டு உடச்சி ஒன்றுமே செஞ்சு வைக்க மாட்டேன், நீ பசிக்குது. நரசிம்மாலாம் வந்து சைலண்ட்டாக இருப்பாள், விளாண்டே இருப்பாள். திடீர்னு பசி வந்துடுச்சுன்னா வீட்டில் அவங்க அம்மாவை போட்டு டப்புன்னு அடிக்கிறது, முடியை பிடிச்சி இழுக்கிறது, என்ன பண்ணுறேன்னு போட்டு திட்டிகிட்டே இருக்கும். அப்போ தான் தெரியும் அவளுக்கு என்ன வந்துருச்சு, பசி வந்துடுச்சு. பசினால் திட்டா அடிக்கலாம் தெரியும். குழந்தைங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி இந்த சின்ன குழந்தைங்க விளாண்டே இருந்துச்சுங்களா, திடீர்னு எல்லா குழந்தையும் சேர்ந்து ஓடி வந்துச்சுங்க. ஓடி வந்து சொல்லிச்சு, கிருஷ்ணா சொல்கிறா, நீ எத்தனையோ அசுரர்களை கொண்டு இருக்க. ஆமாம், இப்போ என்னதுக்கு, நீ பெரிய பகவான். அடே இப்போ உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சது அதெல்லாம், நீ சாக்ஷாத் நாராயணோட அவதாரம். அடே எங்கப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே போல இருக்கு. இத்தனை முடியை பிடிச்சிருக்கப்போ, சிண்டை பிடிச்சிருக்கப்போ தெரியலையா அவங்களுக்கு, விஷயம் சொல்லுங்கள். எத்தனையோ ராட்சசனை கொண்டுட்ட நீ. ஆமாம், ஒரே ஒரு ராட்சசன் இருக்கு, அவனை கொண்டா பரவாயில்லையே. யார், வயிற்றில் ஒருத்தர் இருக்கான், அவன் கவா அழுதுகிட்டே இருக்கான், அவனை கொண்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கும் பசி வந்தால் 10 பறந்து போயின்னு சொல்லுவாங்க. பசி வந்தால் எல்லாரும் தாண்ட ஆடிடுவாங்க, உத்தர தாண்ட ஆடிடுவாங்க. இந்த விரதம் இருக்கும்போது தான் தெரியும். இந்த விரதம் இருந்துட்டாங்க அப்படின்னா பெரிய நம்ம சாதனை பண்ணதான் நினச்சிருக்காங்க, சின்ன சாதனை பண்ணதான் நினச்சிருக்காங்க. ஏய் விரதம் இருந்துட்டு இருக்க, செஞ்சு வச்சா இல்லையா, சாப்பாடை செஞ்சு வச்சா இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, தண்டத்துக்கு வீட்டில் இருக்க இல்லையா. விரதம் இருந்தீங்களே, கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணுங்க. கோபம் குறையிறதா, அது மண்டையே உடைக்கப்பாரு, சமைச்சு இல்லைச்சே இல்லையா. சாப்பிட்டு வயிறு நிறைய சேப்பரை வர வரைக்கும் பக்கத்துலேயே போக முடியாது. என் கோயிலில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கோயிலில் விரதம் இருக்கவங்களை பற்றி எனக்கு தெரியும். விரதம் இருந்துட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நடங்களாக நடந்துட்டு இருக்கு. ஏய் எல்லாரும் பயங்கரமாக எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பசியோடு இருந்த பசங்கள்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுறான் அப்படின்ட்டு. கிருஷ்ணர் சொன்னார், அங்கே தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுது, நிறைய புகை வந்துட்டுருக்கு, அங்கே கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்ன பண்ணுங்க, போய் உணவு கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த காலத்தில் இது ஒரு பழக்கமாகவே இருந்தது. எந்த வீட்டுக்கு போக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உணவு கொடுத்துருவாங்க. பிக்ஷைக்குன்னு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக உணவு கொடுத்துருவாங்க. இது ஒவ்வொரு வீட்டில் தர்மமாக இருந்துச்சா. உங்கள் வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் போய் என்ன பண்ணுமா, கூப்பிடணுமா, யாராவது பசியோடு இருக்கீங்களா வந்து சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுமா. யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கணவனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பெண்கள் அவங்க சாப்பிடணும். இதெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி வேலைக்கே ஆகாது, மறந்துடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு விஷயம் பண்ணால் போதும், சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணால் போதும், கை கழுவினா போதும் சொல்கிறீங்களா. சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணும், கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா போதும். குறைஞ்சபட்சம் கிருஷ்ணார்ப்பணம் சொன்னால் போதும். கிருஷ்ணா நீ இதை கொடுத்துருக்கேன், எனக்கு இது தேங்க்ஸ்ன்னு சொன்னால் கூட போதும். அந்த பசங்கள்லாம் சொன்ன உடனே இந்த பசங்கள்லாம் குடுன்னு ஓடுதுங்க. அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா நிறைய பிராமணர்கள்லாம் தங்கியிருக்காங்களாம். எதுக்காக, யஜ்யம் பண்ணுறதுக்காக. எங்கே தங்கியிருக்காங்க, விருந்தாவனத்துக்கு பக்கத்துலேயே தங்கிட்டு இருக்காங்க. விருந்தாவனத்துக்குள்ளே போகல, விருந்தாவனத்துக்கு வெளியில் யஜ்யம் பண்ணுறதுக்காக தங்கிட்டு இருக்காங்க. யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தினமும் யஜ்யம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் ஆண்கள் மட்டும்தான் யஜ்யம் பண்ணுவாங்க. பெண்களை என்ன பண்ணக்கூடாதா, அது யஜ்ய சாலைக்குள்ளாரியே வரக்கூடாது.
வந்தால் தீட்டு மடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. தூரமாக இல்லை, மடின்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சுத்தமாக இருக்காங்களா அவங்க. எல்லா வேலையும் என்ன பண்ணும், அந்த யஜ்ஞசாலைக்கு வெளியிலேயே வேலைலாம் பண்ணிட்டு போயிடும். அந்த யஜ்ஞசாலைக்குள்ளே வரக்கூடாது. சமைச்சு சாப்பிட்றது இவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. பெண்கள் சமைச்சா அங்கே சாப்பிட மாட்டாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்க தூய்மையை மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. சமைச்சு செய்வாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்தது, இந்த ஆண்கள்லாம் யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுவாகா 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 யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யஜ்ஞம் யாருக்காக பண்ணுறாங்க? பொதுவாக நம்ம வீட்டில் யஜ்ஞம்லாம் பண்ணுவோம். கணபதி ஹோமம் அப்படின்னு பண்ணுவோம். கணபதி ஹோமம் யாருக்கு? கணபதிக்கு தான் இல்லையா? கணபதி ஹோமத்தில் என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் போடுவீங்க? அங்கே கொஞ்சம் நெய்யை ஊற்றுவீங்க. அப்புறம் கொஞ்சமாக தானியத்தை போடுவோம். எள், நெல், நவமணிகள்லாம் போடுவோம். இதெல்லாம் போட்டால் யாருக்கு பிடிக்குமா? கணபதிக்கு பிடிக்குமா? அப்படியா? இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு தட்டு ஃபுல்லாக நெல் வைக்கிறாங்க. என்னடா இது, உங்களுக்கு சாப்பிட தான் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க இதை எடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நெல் தட்டோட நம்மளை கம்மன் தலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம். அது பிள்ளையாரெலாம் அடிச்சுட்டு ஓடி போயிடுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யஜ்ஞம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு அர்த்தம் இருக்குது. அந்த பையன் அங்கேயே வச்சு உட்காருங்க. யாராருக்கெல்லாம் வருதோ அந்த பக்கம் உட்காந்துக்கோங்க. யஜ்ஞம் சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா இத்தனை பேர் இருக்கு, ஒரு பாட்டில் தான் இருக்கு. பேண்ட்டை மேலே தூக்கிட்டு கட்டி விட்டுரு, ஒரு கயிறை கட்டி விட்டுருங்க இதுக்குள்ள. ஸோ யஜ்ஞம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் கொஞ்சம் நெய் ஊற்றுறதுக்காக கிடையாது. சொல்கிறோம் இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு நெய் ஊற்றுறோம் அப்படின்னா அது யாருக்கு போகுது? இந்திரனுக்கு போகுது. இந்திரன் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கார், எவ்வளோ நெய் ஊற்றுனா ஒரு சொட்டு, ஆஹா ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டாங்க சொல்லிட்டு கீழே இறங்குறது, அது ஒரு சொட்டு வாங்கிட்டு போகிறாரு. நம்ம இன்றைக்கி யோசிச்சதே கிடையாது. யோசிச்சிருக்கோமா? நம்ம அதெல்லாம் யோசிச்சது கிடையாது. ஏதோ சாமியார் கூப்பிட்றோம், அவர் யஜ்ஞம் பண்ணுறா, சுவாகா சுவாகான்னு சொல்கிறார். வீட்டுக்குள்ளே புகை வந்துச்சா, யஜ்ஞம் நடந்துச்சா? யஜ்ஞம் கண்ணெல்லாம் நல்லா புகையாக இருக்குங்க, யஜ்ஞம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த யஜ்ஞம் கொண்டு அப்படியே தூக்கி வெளில போட்டுறோம். எங்கேயாவது தூக்கி போட்டு அப்புறம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட். யாரும் வராதப்போ யஜ்ஞம், எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட். சாமியை காலையிலே கடத்தி விட்டுறது, காலையிலே வந்துட்டு ஓடி போயிடுங்க. சீக்கிரம் எங்கே ஆளுங்கள்லாம் இருக்கும்போது வந்துடாதீங்க. நம்ம அப்படி தான் இருக்கோம். எல்லோரும் இருக்கும்போது தான் யாரை கூப்பிடணும்? பகவானை கூப்பிடணும். ஆனால் ஊரே தெரியாத முன்னாடி சாமியை கூப்பிட்டு எல்லாம் அமுச்சு விட்டு அப்புறம் எல்லோரும் இருக்கும்போது கண்டுப்படுற மாதிரி எல்லாத்தையும் வீட்டை காட்டுறோம். சரி, என்ன அப்போ யஜ்ஞம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, யஜ்ஞம் அப்படின்ற வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷில் யஜ்ஞம் என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷில் யஜ்ஞத்துக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னால் என்னது? தியாகம் செய்வது. அப்போ யஜ்ஞம் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பற்றுதலை என்ன பண்ணுறோம்? தியாகம் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்கும் பற்றுதல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறாங்க? அப்போ தியாகம் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணும். யஜ்ஞத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தானம் தான். யஜ்ஞத்தில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க என்ன கேட்டால் என்ன பண்ண உடனே நம்ம இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? யஜ்ஞம் பண்ணுறவருக்கே கொடுக்க முடியாது. யஜ்ஞம் பண்ணுறோம் 5000 ரூபா கேட்டாங்க, எதுக்கு சாமி 5000 ரூபா? போக கம்மியாக தான் வந்துச்சு, 4000 வாங்கிட்டு பார்க்க 4000 கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் இல்லையா? மந்திரம்லாம் தப்பாக படிக்கிறீங்க, புக்கை பார்த்து படிக்கிறீங்க, இது நானே அடுத்தப்புறம் படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம மந்திரம் யஜ்ஞம் பண்ணுறவனுக்கே காசு சரியாக கொடுக்க மாட்டோம், அப்புறம் வரவங்களுக்கு எங்கே தானம் கொடுக்குறோம். ஸோ அந்த காலத்தில் இந்த ஒரு ஐடியா இருந்தது. என்ன ஐடியானா, நாம் கஷ்டப்பட்டு எதனா சம்பாதிக்க வச்சுருக்கோமோ அதை நாம் மட்டுமே அனுபவிக்காமல் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணாத கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆகும்? நமக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பற்றின்மை கொஞ்சம் தான் வரும். சரி பரவாயில்ல, மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த பற்றின்மை வரும். 2வது, அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். பரவாயில்ல கொடுத்தாங்கப்பா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது 2 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மனித வாழ்க்கையே இந்த தியாகத்தில் தான் ஆரம்பிக்குது. சின்ன குழந்தைங்களை பாருங்களேன். சின்ன குழந்தை என்ன பண்ணும்? பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கும்.
என்னது 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 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது என் பொருளை கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து எங்கே வச்சுப்பா, எங்கே வச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியது, அப்புறம் தொலைவை எடுத்து கொடுக்குறது, எல்லாத்தையும் என்னது என்னது எனக்கு வேணும் எடுத்து வச்சுக்கிறது. ஸோ நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா எல்லாம் எனக்கு வேணும் எடுத்து வச்சு குடும்பம். நீ அப்படி தானே பண்ணுற சின்ன குழந்தைங்க அப்படி தான் பண்ணும். சும்மாவே எல்லாம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் அங்கேயே குறைச்சிக்கணும். அடுத்தது எங்கேயா போகிறோம், அக்கா கிட்ட உட்காரங்க. எதிர்த்து அவ்வளோதான் நல்லா கட்டிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறோம். சின்ன குழந்தை ஒரு 5 சாக்லேட் கையில் வச்சுக்கோம். நம்ம என்ன கேட்போம், ஒரு சாக்லேட் கொடுமா, கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு சாக்லேட் தான் கேட்குறேன், கொடுமா, நான் கொடுக்க மாட்டேன். 5 சாக்லேட் எனக்கு கவர் கூட கொடுக்காது. ஒரு சாக்லேட் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு கவரை மட்டும் பிரித்து கொடுக்கும், இந்த கவர் நீ வச்சுக்கோ அப்படின்னு. அதுவே பெரிய தியாகம் மாதிரி. அப்போ நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்துட்டோம் அப்படின்னா எனக்குன்னே வளர்ந்துட்டோம். அதை கொஞ்சம் மாற்றணும். எப்படி மாற்றணும், நமக்குன்னு மாற்றணும். நான் நீ என்றால் உதரவு கூட வட்டாது, நாம் நமது என்றால் உதரவு கூட ஒட்டும். பெரியவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. சரி, அப்போ இந்த யஜ்யம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் டாட்டா காட்டிட்டீங்களா, அவருக்கு பந்தர்கள் டாட்டா காட்டிட்டீங்களா? இப்போ கவனிக்கலாமா? அவருடைய கிளாஸை மட்டும் கவனிக்கணும். யாராவது வந்தாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணலாம், உட்கார வச்சு டாட்டா காட்டலாம், பாய் சொல்லலாம் இல்லையா, அதுக்கப்புறம் உட்காந்து ஃபோன் பேசலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம். கிளாஸ் பண்ணிட்டு கிளாஸ் தான் கற்றுக்கணும். இல்லைன்னா அவங்க 3 தோப்புக்காரனை போடணும். சரி, கடைசி என்ன சொன்னேன் நான், மறந்து போச்சா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்றைக்குமே நம்முடையது நமக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், அதை கொஞ்சம் ஷேர் பண்ண பழகும். இந்த ஒரு பழக்கத்திற்கு தான் யஜ்யம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்தாங்க. தினம் வீட்டில் யஜ்யம் பண்ணுவான், பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 யஜ்யம் பண்ணுவான் தினம் வீட்டில். 5 விதமான மக்களுக்கு யஜ்யம் பண்ணும். யாருக்கு? தேவர்களுக்கு, அப்படி மூதாதையர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பகவானுக்கு, அவங்க சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், தேவையான உணவு வைக்கணும். வீட்டுக்கு வெளியில் கோலம் போடும்போது கூட என்ன கோலம் போட சொன்னாங்க, அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க. ஏன்னா எல்லா ஜீவா சாப்பிடணுமே. எங்கள் வீட்டில் நிறைய குருவிலாம் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். அது தண்ணி இல்லாமல் தவிக்குது. நீங்கள் ஒரே ஒரு கப் தண்ணி போய் வைங்க, அந்த 1 கப் தண்ணியை அது 1 வாரத்துக்கு வச்சுக்கும், பிரச்சனையே இல்லை. 1 வாரத்துக்கு அந்த 1 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், சிப் பண்ணி குடிச்சிட்டு போயிடும். நாம் என்ன பண்ணுறது கிடையாது, மனுஷங்களாக பிறந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை கேலன்ஸ் ஆஃப் லிட்டர் தண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுறோம். இயற்கை நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கு அப்படின்னா எல்லாரும் பகிர்ந்து உபயோகப்படுத்த தான் கொடுத்துருக்கு. ஆனால் மனுஷனுக்கு புத்தி இருக்குது அப்படின்ற பேரில் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே நம்மளே அனுபவிச்சிடுறோம். மிருகங்களை ரோட்டில் விட்டுறது, மிருகங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நீ நிறைய குருவிகள்லாம் இருக்கிறதே கிடையாது, எல்லாம் இறந்து போயிடுச்சு. காரணம் என்னது, சரியான அளவில் உணவு தண்ணிலாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், இயற்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணார், பகவான் படைக்கும் பொழுதே யஜ்யத்தோடு படைச்சிருக்காரு. சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரச விஸ்வத்வம் ஏஷவோ துஷ்டக்காமதுக்கு தேவான் பாவயதாதேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. ஸ்ரேய பரமவாப்ஸ்யத. நல்லா வாழுங்க பாருங்க, எல்லாம் நல்லா வாழுங்க. எப்படி வாழ்வது, தேவர்களுக்கு உதவி செய்து, தேவர்களுக்கு சேவை செய்து, தேவர்களை திருப்தி செய்து, அந்த தேவர்களால் பயனடைந்து நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா நம்முடைய திறமை கிடையாது. இந்த உலகம் தேவர்களால் இது இயக்கப்பட்டுருக்கு, எல்லாமே தேவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவர்களுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட எல்லாத்தையுமே வெறுமனே வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேங்க்ஸ் சொல்லணும், இல்லை ஒன்றும் கிடையாது. தேங்க்ஸ் சொல்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம், யஜ்யம் சொல்கிறோம். ஸோ யஜ்யம்னா ஓம் இந்திராய ஸ்வாகான்னு சொன்னோம்னா இந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுறார். எதை நினச்சி சந்தோஷப்படுறாரு, நினச்சிக்கிட்டானேன்னு சந்தோஷப்படுறார். அந்த ஒரு சொட்டு யஜ்யத்திலாம் என்ன ஆகிறது கிடையாது, சந்தோஷம் ஆக மாட்டேன். அந்த நினைப்பு இருக்குல்ல, நம்ம நினச்சாம்ப்பா அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த நன்றி உணவு தான் அவங்களுக்கு என்ன கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் சந்தோஷம் வாழணும் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுமா, யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வீட்டில் சமைக்கிறோம்ல, அதுவே யஜ்யம் தான்.
முதல்ல யஜ்யம் சூரியன்லேருந்து ஆரம்பிக்குது. சூரியனே ஒரு பெரிய யஜ்ய குண்டம் தான், நிறைய நெருப்பு இருக்குது. அந்த சூரியன்லேருந்து தோன்றக்கூடிய விஷயங்கள் என்னது? தாவரங்கள். சூரியனால் இந்த உலகத்தில் மறுபடியும் இந்த நெருப்பானது இங்கே வந்து அந்த சூரிய ஒளியினால் நம்மளுக்கு என்ன வெளில வருது? தாவரங்கள் வெளியில் வருது இல்லையா, செடி கொடிகள் வெளியில் வருது. அதை என்ன பண்ணுறாங்க? அதை சரியாக வளர்த்து அதை அறுவடை செஞ்சு அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. மறுபடியும் அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறோம். அதை நம்ம கிச்சனுக்கு கொண்டு போகிறோம். இப்போ அடுத்த நெருப்பு எங்கே இருக்குது? கேஸ் ஸ்டவ்வில் இருக்குது. இதெல்லாம் அங்கே நெருப்பு வச்சுருக்கோம். அது ஒரு யஜ்யம். நெருப்பு அங்கே நெருப்பில் பட்டுறோம், அங்கே சமைக்கிறோம். சமைச்சு முடிச்சிட்டோம். அதுக்கும் நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும். சமைக்கிறோம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்தது எடுத்து டகடப்புன்னு வாயில் போட்டுக்கூடாது இல்லையா? இல்லை சமைக்கும் போதே அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் செய்வீங்களான்னு தெரியல. எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா ஒன்று இருக்கும், சமைச்சிட்டே இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பார்க்குறது, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, எடுத்து போடு. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிடு வீட்டில், நீ வா கொஞ்சம் சாப்பிடு, நீ வா கொஞ்சம் சாப்பிடு. இந்த பசங்கள்லாம் பார்த்து எட்டி பார்ப்பாங்க. அதில் கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கும். ஒரு சில பையனுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும். ஏன்னா கத்திரிக்காய் பிடிக்கணும், அப்படியே வெந்துட்டு இருக்கும்போது கத்திரிக்காய் எடுத்து கப்பக்கு வாயில் போட்டுக்கிறது. ஐயோ அதை சாப்பிட்ற அந்த சமையல் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் அதை டேஸ்ட் பார்த்துருவாங்க. லபக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சமைக்கும் பொழுது பகவான் நினைச்சு சமைங்க. சமைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இன்னொரு யஜ்யம் பண்ணும். என்ன யஜ்யம்? பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ பகவானே யஜ்ய ஸ்வரூபம் தான் இல்லையா, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் முடிச்சிருச்சு. அடுத்தது எங்கே வருது அந்த யஜ்யம்? அந்த யஜ்ய செஞ்ச பிரசாதம் நம்முடைய தட்டுக்கு வருது இல்லையா. தட்டில் வாங்கிக்கிறோம். வாங்கிக்கிட்டு அடுத்தது கவனம் என்ன பண்ணுறோம்? உருண்டை உருண்டையாக பிடிச்சி வாயில் லபக்கு போடுறோம். அதுவும் யஜ்யம் தான். ஏன்னா வயிற்றில் என்ன இருக்குது? நெருப்பு தான் இருக்குது. ஜடராக்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நெருப்பு இருந்தால் தான் என்ன ஆகும்? வயிற்றில் நம்மளுக்கு ஜீரணமே ஆகும். வயிற்றில் நெருப்பு கம்மியாக போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெருப்பு கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜீரணம் ஆகாது. நெருப்பு அதிகமாகிடுச்சுன்னா அதான் வயிற்றுச்சல். ஐயோ என் வயிறு எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வயிற்றுச்சல் வேறு. அப்போ என்ன பண்ணவங்க? அது என்ன சிறப்பு சாப்பிடுவாங்க? அது ஜெலுசில் சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்றை சாந்தப்படுத்தும். இப்போ வயிற்றில் ஒரு நெருப்பு இருக்குது. கிருஷ்ணர் சொல்ல, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதம் பிராணாபான சமாயுக்த பஜாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் என்ன பண்ணுறேன்? வயிற்றில் யாராக இருக்கேன்? நெருப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவை யார் தான் செரிச்சாகணும்? பகவான் தான் செரிச்சாகணும். அப்போ நாம் சாப்பிடும்போது எனக்கு நினச்சி சாப்பிடணும். வயிற்றில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு நினச்சி சாப்பிடணுமா. அதனால அந்த காலத்தில் சாப்பிடும்போது யாருக்கிட்டும் பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. கோவிந்தா 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 சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு லபக்கு உள்ளே போயிட்டே இருக்குது. எவ்வளோ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன உள்ளே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதில் விழுந்தாலும் கரப்பாம்பூச்சி கொடுத்தாலும் தெரியாது. எடுத்து லபக்கு வாயில் போட்டு வேண்டியதான். என் குழந்தை இருக்கா கிட்ட கேட்பேன், என்னடி சாப்பிட்டேன் சாயந்தரம் அப்படின்னு. தெரியலையே அப்படின்னு. ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்க. கரெக்டு தானே? ஏய் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்டா என்ன பண்ணும்? பிளேட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது. அவங்க வனிதா கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு குலாப் ஜாமுன் வச்சுருந்தேனே தட்டில் சாப்பிட்டீங்களா? குலாப் ஜாமுனாமா? ரசம் சாதம் தானே வச்சுருந்தேன், எல்லாத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்டேன். பாவி மனுஷா, நானே என்னைக்காவது ஒரு நாள் குலாப் ஜாமுன் பண்ணுறேன். ரசத்தில் குலாப் ஜாமுன் பிசைஞ்சு சாப்பிட்டு ஆமாம் ரசம் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. அப்படியே நான் டவுட்டு பண்ணிட்டேன். ஏன்னா உடுப்பி ரசமாக நினச்சேன் நான். நடந்திருக்கும், அப்படிலாம் நிறைய முறை நடந்திருக்கும். இப்போ காரணம் என்னது? நாம் உணவாக சாப்பிட்றது கிடையாது, வயிற்றை நிரப்புறதுக்கு. பார்த்தா லவகுலம்னு வயிறு நிறைய அவருக்கு என்ன பண்ணுறோம்? எடுத்து ஃபுல்லாக போட்டு சிமெண்ட் அப்புறம் வேறு அப்படிடுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பசிக்கணும். பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டா என்ன ஆகும்? நோய் போயிடும். வேலைக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் சாப்பிடல காலையில் சாப்பிடல ஐயோ காலைல சாப்பிடலையே. இது பெரிய கவலையாக மாறி போயிடும். 8:30 மணியே போச்சு, 9 மணியே போச்சு, காலைல சாப்பிடலையே. பசி இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடலாம். பசியே இருக்காது, ஆனால் சாப்பிட்டே தீரும். நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, பசிக்கல, கொஞ்சம் வயிற்றில் போட்டால் அதை வைக்கலாம். நைட்டு பசிச்சா 12 மணி இதை சாப்பிட முடியும்? பாத்திரத்தை கலக்கிறது பதிலாக வயிற்றில் போட்டு வைக்கிறேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய சாதம் கிடக்குறீங்க, மிச்சம் கிடக்கணும், குக்கரில் போட்டு வயிற்றுலையாக போட்டு வை. அதெல்லாம் குப்பை தெரியாது வயிற்றில் போட்டு வைக்கிறதுக்கு. அப்படி சாப்பிடவே கூடாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடையில் வாங்கி தான் சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே வீட்டில் விளைய வைப்பாங்க.
ஸோ வீட்டில் 2 தக்காளி வரும், ஒரு வாரத்துக்கு 2 தக்காளி 3 தக்காளி தான் வரும். அப்போ அந்த 2 தக்காளியை வச்சு ஒரு சாம்பார் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம். அதுவே 2 கத்திரிக்காய் வரும், 2 முருங்கைக்காய் வரும், 2 பீன்ஸ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை அளவாக பார்த்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அரிசி சாதம்லாம் வருஷத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா தான் சொல்லுவார், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை வந்தால் என்ன பண்ணுவாங்க, சாதமே பார்க்க முடியும். மற்ற நாள்லாம் களி தான் கிட்டி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அரிசி சாதம் சாப்பிட்றது. இன்றைக்கி தினமும் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், சும்மா உட்காந்துட்டே சாப்பிடணும். சாப்பிட்டு ஜீரணமாகலாம் வாயில் விரலை விட்டு வாந்தி எடுத்தாலும் சாப்பிடணும். இல்லை இன்னும் சாப்பிடு, ஸ்ப்ரைட் சாப்பிடு, ஏதோ ஒன்று சாப்பிடு. ஆனால் வயிற்றில் என்ன இன்னும் ஜீரணம் சாப்பிட்டே இருப்போம், வயிற்றில் இறங்கவே இல்லை. ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டே சைக்கிள் எல்லாம் இறங்கிவிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறது இல்லையா? இல்லை பேண்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. இதுக்கு அப்படி சாப்பிடணும், சாப்பிட தேவை, யோக்கியமாக சாப்பிடணும். அன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்டாங்க. பசிச்சா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஃப்ரீயாக விடுங்க, என்ன ஆக போகுது, ஒன்றும் சாகலாம் மாட்டோம். யாரும் அப்படியே பசியிலால் சாகிறவங்களாம் இங்கே யாருமே கிடையாது. 2 நாள் கூட தாங்கும் இந்த உடம்பு நல்லா இல்லையா? எல்லோரும் சாப்பிடாம இருந்தால் கூட மயக்க வரமாக இருக்குது. அப்போ தண்ணி குடிச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க, நல்லா தண்ணி குடிக்கணும், ஒன்றும் தப்பே கிடையாது. உடம்பு நோய் எல்லாம் போயிடும். ஆனால் வயிற்று என்ன பண்ணாங்க, எப்பயுமே சிமெண்ட்டு போட்டு அப்புறம் மாதிரி அப்படிட்டே இருக்காது. ஒரு சாதம் தான் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாமா? இல்லை மாடு கல்வி தண்ணி குடிக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் டீ காஃபி. டீ கொண்டு வந்தியா, காஃபி கொண்டு வந்தியா, டீ கொண்டு வந்தியா, காஃபி கொண்டு வந்தியா, எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 5 டீ 5 காஃபி. மாடு நினைக்கும், என்ன மொட்டா பயில்களா, என்ன புடிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு இவன் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறான். கொஞ்சம் டைம் கிடச்சா போதும், நாங்கள் வாடகை மச்சான் வெளில போயிட்டலாம், எதுக்கு டீ குடிக்கிறதுக்கு? இவன் ஃப்ரீயாக இருக்கிறது மாடு பால் கொடுக்கணுமா? இல்லையா? மாடு நினைக்கும், ஐயோங்கே பசங்களா நீங்களா, இல்லை நீ ஃப்ரீயாக இருக்கிறது நான் பால் கொடுத்துட்டே இருக்கணுமா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இயற்கையில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். பகவான் நமக்கு இஷ்டத்தை கொடுக்கல, பகவான் சரியாக யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காரு. மற்ற உயிரினங்கள் என்ன பண்ணாது, வேஸ்ட்டே பண்ணாது, சரியாக யூஸ் பண்ணும். வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே உயிரினம் யார் தான்? மனுஷன். நிறைய விஷயத்தை வேஸ்ட் பண்ணும், அப்படி பண்ணக்கூடாது. சரி, நம்ம அந்த கதையில் ஆரம்பித்தோம். எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்களாம் வந்து கேட்டாங்க. அவங்க மாடு மேய்க்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை தெரியுமா, யார்கிட்ட எப்படி பேசணும் மரியாதை தெரியும். வெளில போயிட்டு அம்மா தாயே பசிக்கிட்டே அப்படின்ட்டு போயிட்டு பிச்சா மாதிரி போயிட்டு மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணோட பழகுறாங்கல்ல, ரொம்ப டீசெண்டாக பழகுவாங்களாம். எல்லா பசங்களும் போனாங்க, தலையில் முண்டாஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அவிழ்த்து இடுப்பில் கட்டிக்கிட்டாங்க, நமஸ்காரம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. சுவாமி, வெளியே கிருஷ்ணன் பலராமர் வந்திருக்காங்க, ரொம்ப பசியோடு இருக்காங்க, ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம். பிக்ஷை எடுக்கிறது அன்றைக்கி பெரிய விஷயமாக கருதப்பட்டது. பிக்ஷை எல்லாரும் எடுக்கக்கூடாது, ஒன்லி பிராமணர்கள் எடுக்கலாம், சன்னியாசிகள் எடுக்கலாம். இவங்க 2 பேர் தான் பிக்ஷை எடுக்கிறதுக்கு தகுதி, மற்றவங்க யாரும் பிக்ஷை எடுக்கிறார். ஆனால் இன்றைக்கி அதை ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் மாற்றிட்டாங்க. பிக்ஷை அன்னைக்கு உயர்ந்த விஷயமாக கருதப்பட்டது. இல்லை யாராவது தியாகராஜ சுவாமி தெரியும், திருவாரூரில் பிறந்தார் இல்லை? திருவாரூரில் அவர் தியாகராஜ ஆராதனை பண்ணுவாங்க இல்லை? கேள்விப்பட்டீங்க? தியாகராஜ ஆராதனை என்ன பாட்டு பாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து? பஞ்சகீர்த்தனை பாடுவாங்க. பஞ்சகீர்த்தனை என்ன சொல்லுவாங்க? பஞ்சரத்ன கீர்த்தனை. எந்தாரோ மகானுபாவுலு அப்படின்னு பாட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன பாட்டு பாடுவாங்க? ஜெகதானந்த காரக்கா பாடுவாங்க, பஞ்சரத்ன கீர்த்தனை. அதில் ராம கீர்த்தனத்தை அவர் எழுதியிருந்தார். யார்? தியாகராஜ சுவாமி. அவர் எத்தனை லட்சம் பாட்டு எழுதினாலே தெரியாது, அத்தனை லட்சம் பாட்டு எழுதியிருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினா கூட அவன் வாழ்நாள் அத்தனை லட்சம் எழுத முடியாது. அவ்வளோ எழுதியிருக்கார் அவர் பாட்டு, அவ்வளோ பாட்டு எழுதியிருக்கார் ராமரை பற்றி. அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அவருடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சின்ன பாத்திரம் எடுத்துப்பார், பிக்ஷை பாத்திரம், சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் வருவார். வெளில வந்தாருன்னா மக்கள் லைனாக நின்றுருப்பாங்களா அவர் பிக்ஷை போடுறதுக்கு. என்கிட்ட பிக்ஷை வாங்க மாட்டாரா, என்கிட்ட பிக்ஷை வாங்க லைனாக நின்றுருப்பாங்களா. அவர் தியாகராஜ சுவாமி என்ன பண்ணுவார், வெளியில் வந்து அப்படியே ராமரை பாடிக்கிட்டே வருவார், கண்ணை முடிட்டு பாடிக்கிட்டே வருவார், யாரையும் பார்க்க மாட்டார். என்ன கொண்டு வந்துருக்கு, ஓஹோ பூரி கொண்டு வந்திருக்கானா, இங்கே என்ன கொண்டு சமோசா இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் எட்டிலாம் பார்க்க மாட்டார். அவர் பாட்டு கண்ணை முடிட்டு வருவார். இன்றைக்கி பிச்சைக்காரன் கூட சாய்ஸ் கேட்குறான், 2 ரூபா கொடுத்தா 2 ரூபா என்ன கொடுக்குற, 10 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்குறான். பிச்சைக்காரன் சாய்ஸ்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், கண்ணை முடிக்கிட்டு பாடிக்கிட்டு ராமரை பாடிக்கிட்டே வருவார். எங்கேயா ஒருத்தர் நிற்பார், திரும்பி பார்ப்பார், அவன் என்ன வச்சுருக்கானோ அதை வாங்குவார், 2 பேர்கிட்ட வாங்குவார், திரும்ப போயிடுவார். இத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் நின்றுருக்காங்க, வாங்கி வச்சா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல.
நாளைக்கு வரும்போது சமைச்சு கொண்டு வராங்க, நாளைக்கு வரும்போது எல்லாரும் அரிசி பருப்பாக கொண்டு வந்துடுங்க, ஸ்டாக் ஏற்றிடலாம், அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டார். எனக்கு இன்றைக்கி ராமர் என்ன கொடுத்துருக்காரோ அது போதும், நாளைக்கு கொடுத்தாலும் சரி பட்னியாக கிடைச்சாலும் சரி அது ராமோட இஷ்டம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தார். ஸோ அவர் பிக்ஷை எடுத்தார். அந்த பிக்ஷை எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி உயர்ந்த நபர்கள் பிக்ஷை எடுப்பாங்க. பிக்ஷை வந்து ஏன் தெரியுமா எடுக்கிறாங்க? நம்முடைய கர்மத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க பிக்ஷைனால. நம்ம யாருக்காவது பிக்ஷை போட்டோம்னா என்ன அர்த்தம்? நாம் அவங்களுக்கு நம்முடைய கர்மத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அவங்ககிட்ட இருந்து நல்ல கர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தெருவில் போகிறவனுக்கு பிக்ஷை போட்டால் அவன் கர்மத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அவனே பிச்சைக்காரர் ரோட்டில் கஷ்டப்பட்டுருக்கான், அவன்கிட்ட இருந்து நாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது நம்மளும் அடுத்த ரோட்டில் சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். அம்மா தாயத்தை ஆனால் அப்படிலாம் கொடுக்கூடாது. உணவு வேணால் கொடுக்கலாம், ஆனால் அவனுக்கு பைசாலாம் கொடுக்கூடாது. சரி, அப்படி என்ன பண்ணுறாங்க? போய் பிக்ஷை கேட்குறாங்க. அந்த பிராமணர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? திரும்பி கூட பார்க்கவே இல்லையா இந்த பசங்களை. சிச்சி, யார் இந்த பசங்க? மாடு மேய்க்கிற பசங்க. நாங்களாம் யார்? பிராமணர்கள். நாங்களாம் யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் போய் யஜ்யத்தில் வந்து இவங்க நம்ம வந்து சிவ பூஜையில் வந்து கரண்டி போன மாதிரி இவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு வாய் திறந்து என்ன பண்ணல? அவங்க சொல்லக்கூடவே இல்லை, மதிக்கவே இல்லையா. ஃபோன் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களாம் ரொம்ப சோகமாக மறுபடியும் திரும்பி வந்து சேர்ந்தாங்க. கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க, கிருஷ்ணா அவங்க ஒன்றும் தரல. கிருஷ்ணா தரலையா? அவங்க மதிக்கவே இல்லை கிருஷ்ணா, எங்களை திரும்பி கூட பார்க்கவே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் கேட்டார், எங்கடா போனீங்க நீங்கள்? நாங்கள் அந்த மாமாலாம் இருக்காங்கல்ல, யஜ்யம் பண்ணாங்கல்ல, அந்த மாமா கிட்டே போனோம். மாமா கிட்டே ஏண்டா போனீங்க? மாமா கிட்டே போனால் ஸ்பூன் தானே, ஸ்பூன் அடிதான் கிடைக்கும், மாமி இருப்பாங்க, அங்கே போங்கடா அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா, சரி. இப்போ எல்லாம் குடுன்னு ஓடுதுங்க, மாமியை பார்க்கலான்னு போகுது. நீங்களெல்லாம் மாமிங்கெல்லாம் கூப்பிடுவீங்க, உங்களுக்குள்ள மாமியை கூப்பிடுவீங்க. மாமி கிட்டே போகிறாங்க. அந்த மாமியில் இடத்துல பண்ணுறாங்க, எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு கதை பேசு, ரொம்ப பசிக்குதா. அந்த மாமி என்ன பண்ணுறாங்க? சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அந்த கிராமத்தில் இந்த மோர் விற்கிறவங்க, தயிர் விற்கிற ஆட்சிலாம் வருவாங்களாம், வெண்ணெய் விற்கிறவங்க ஆட்சிலாம் வருவாங்க. அந்த ஆட்சிமாரெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? மோர் விற்பாங்க. மோர் விற்றுட்டு கிருஷ்ணர் கதையாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு நியாயம் பேசுகிறதுனா இதுதான். ஆனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தான் இருக்கும்? கிருஷ்ணரை பற்றி தான் பேசுவாங்களா, வேறு எந்த பேச்சும் அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. வந்து உட்காந்துட்டு பேசுவாங்களா, மாமி இன்னைக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா, சொல்லுடி அப்படின்னு கேட்டால் உடனே பேச ஆரம்பிச்சாங்க. இந்த கிருஷ்ணன் இந்த வீட்டுக்கு போனா, அதை பண்ணா, இதை போய் அடித்தா, இங்கே போய் கொன்னா, இதை கிழிச்சா, அங்கே டான்ஸ் ஆடினா, இதே நிறையா சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த மாமியில் என்ன பண்ணுவாங்க? இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆனது? ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசை வந்துடுச்சு அவங்களுக்கு? கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா நம்ம எதை அதிகமாக கேட்குறோமோ நம்மளுக்கு என்ன வந்துடும்? அது மேலே ஆசை வர ஆரம்பிச்சு. ஆமாவா இல்லையா? ஒரு விஷயத்தை அதிகமாக கேட்டே இருந்தேன்னா நம்மளும் போயிடலாமே. அங்கே ஒரு சில்க் கடை புதுசாக திறந்துருக்கான்ப்பா, என்னமா இருக்குது தெரியுமா, சூப்பராக சாரீலாம் இருக்குது, 50% தள்ளுபடியில் கொடுக்குறாங்கப்பா. தள்ளுபடினாவே நம்மளுக்கு ஓடி போயிடும். கொடுக்குறது 50% தள்ளுபடியா? 50% தராங்க. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசமாப்பா. அப்படியா? ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, நம்ம வீட்டில் போயிட்டு வரதுங்களாம் சொல்லிகிட்டே இருக்குது. நீ போகலையா மாமி, நான் போயிட்டு வந்துட்டேன், சேலை வாங்கிட்டு வந்து, நீ போய் எப்போ வாங்க போகிற? இதையே கேட்டுருந்தோம். ஒரு வாரம் கேட்டால் அப்புறம் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். எங்க என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா? இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுமா, இல்லை நான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டுமா இல்லையா? எந்த லெவலுக்கு வேணால் இறங்கிடுவோம். கூப்பிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கொண்டு போயிடும். நம்ம எதை அதிகமாக கேட்டுட்ருக்கோம் அதுவே நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆசை வந்து. கிருஷ்ணா தான் சொல்கிறார், தியாயதோ விஷயாத்மகா சங்கஸ்தேசு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் குரோதோபி ஜாயதே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நாம் ஒரு விஷயத்தை மறுபடியும் கேட்டோம்னா நம்மளுக்கு அதை அடையணும் அப்படின்ற ஆசை ஈஸியாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க யாரை பற்றி கேட்டே இருந்தாங்க? கிருஷ்ணரை பற்றி கேட்டாங்க. கிருஷ்ணர் இப்படி பண்ணா, கிருஷ்ணர் அப்படி பண்ணா, கிருஷ்ணர் இதை செஞ்சான், கிருஷ்ணர் அதை செஞ்சான். கேட்க உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. நாமும் யாரை பார்க்கணும்? கிருஷ்ணரை பார்க்கணும் ஆசை வந்துடுச்சு. கிருஷ்ணர் எங்கே இருக்காரு? விருந்தாவனத்தில் இருக்கார். அவங்க எங்கே இருந்தாங்க? விருந்தாவனத்தில் அவுட்ஸ்கர்ட்டில் இருக்காங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்களால கிருஷ்ணரை பார்க்க போக முடியல. ஏன் போக முடியல? வண்டி இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இந்த பெண்கள்லாம் போய் அவங்க மாமா கிட்ட கேட்பாங்களாம், ஆத்துக்காரர்கிட்ட கேட்பாங்களாம், என்னம்மா இல்லை
பக்கத்து ஒரு விருந்தாவனத்தில் கிருஷ்ணன் பிறந்திருக்கான, சாட்சாத் நாராயணன் தானே, கிருஷ்ண ரூபத்தில் இருக்கான, மாடு மேய்ச்சிட்டு இருக்கான, அவன் அவ்வளோ லீலைகள் பண்ணுறாங்க. ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலாமே என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடைச்சி போடி போடி அசடே, உனக்கு என்னடி தெரியும், கிருஷ்ணனாவது சாமியாவது மாடு மேய்க்கிற குளத்தில் பிறக்கிறதாவது. நாம் இவ்வளோ பூஜை பண்ணுறோம், இவ்வளோ யாகம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் தாண்டி சாமி போகிறப்பா, அவங்க வீட்டே பிறக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ அனுப்பிச்சி விட்டாங்களாம். அவன் கிடக்கிறான், நம்ம போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டான், கிளம்பி போக மாட்டான். இது ஒரு குரூப்பாக சேர்ந்து புருஷனெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவன் கிடக்கட்டும், நம்ம பாட்டு ஒரு குரூப்பாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. அப்படி இருந்ததுனால தான் கிருஷ்ணரே அவங்கள தேடி வந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க, சரி கணவன் விடலை, என்ன பண்ணலாம், காத்துட்ருக்கலாம். கிருஷ்ணருக்கு விருப்பம் இருந்தால் அவர் என்ன பண்ணுற, நம்மளை வந்து பார்க்க வரும். நாம் போய் கிருஷ்ணரை பார்க்க போக வேண்டாம், கிருஷ்ணன் நம்மளை பார்க்க வந்தால் பார்க்கணும். நம்ம பாட்டு நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோம், அவங்க பாட்டு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, தினமும் கிருஷ்ணரை பற்றி கேட்பாங்க. ஆனால் மனசில் மட்டும் என்ன இருந்தது, ஆசை. அந்த ஆசை ரொம்ப அதிகமாகி பேராசை. அந்த பேராசை அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மனசில் ஒரு மிகவும் வலி கொடுக்க ஆரம்பிச்சு. எப்போ நான் கிருஷ்ணரை பார்ப்பேன், எப்போ நான் கிருஷ்ணரை பார்ப்பேன், எப்போ நான் கிருஷ்ணரை பார்ப்பேன்ட்டு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாரே ஹீரோ வந்துட்டாரு. யார் வந்துட்டாங்க, கிருஷ்ணர்வா 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ சொன்னாங்க, நீ போய் மாமி கிட்ட கேளு அப்படின்னாங்க. பசங்கள்லாம் குடுன்னு ஓடி வந்துச்சு. ஓடி வந்தால் இவங்க ஓடி வரும்போது இவங்க பார்த்தாவே தெரியும், இவங்களாம் மாடு மேய்க்கிற பசங்க தெரிஞ்சு போயிடுச்சு. இவங்களை பார்த்துன்னு இந்த மாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. எல்லா மாமிக்கும் கிருஷ்ணரை பார்த்துக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்னடா குழந்தைங்களா ஓடி வரீங்க, என்னடா விஷயம், மாமி கிருஷ்ணர் பலராமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். நாம் யாரை பார்க்க போகணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம வீடு தேடி வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிருஷ்ணர் கொஞ்சம் ஹைட் கொடுத்துட்டே இருப்பார், உடனே தரிசனம் கொடுத்துட மாட்டார். என்ன பண்ணுவார், கொஞ்சம் அவங்க ஆள்வலை தூண்டி அப்புறம் சக்குன்னு நிற்பார். அவரை பார்த்தா மயங்கி அப்படியே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணன் வரவே இல்லை. இவங்க பசங்களை அனுப்பிச்சி வச்சார், ஃபஸ்ட்டு தூது அனுப்பிச்சி விட்டார். வந்துட்டாங்க இந்த பசங்களாம் சொன்னாங்க, கிருஷ்ணன் வந்திருக்காங்க, கிருஷ்ணன் வர வந்திருக்காங்க. அப்படியாப்பா, எங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏடா கண்ணை வரும், இல்லை கிருஷ்ணர் பலராமருக்கு ரொம்ப பசியோடு இருக்காங்களா, அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க மாமி அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ண பலராமரை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு வந்து கிருஷ்ணர் நம்ம வீட்டில் சாப்பிட வராமல் சொன்னால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு தலைகாலே புரியல. கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாரா, நாங்கள் சமைச்சது கிருஷ்ணர் சாப்பிடுவாரா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சான். உடனே வீட்டுக்குள்ளே குடுன்னு ஓடுறாங்க. அவங்க வீட்டில் என்னெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, சேகரிச்சுக்கிட்டாங்க. உடனே ஓடி வராங்க, அங்கேருந்து ஓடி வராங்க. பசங்க பின்னாடி இருக்க மாதிரி நானும் வரோம் சொல்லி திடுன்னு ஓடி வராங்க. வந்தாங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணார், இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு போஸ் கொடுத்தாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய போஸ் எப்பயும் வித்தியாசமாக இருக்கும். 3 வளைவு இருக்கும் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணன் நிற்கும் போது நேராக நிற்க மாட்டார், 3 வளைவாக நிற்பார். ஆனால் அவருக்கு பேர் திரிபங்க அப்படின்னு பேர். 3 வளைவோடு நிற்பார் பகவான். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணார், கிருஷ்ணர் ரொம்ப ஸ்டைலாக பலராமரை பக்கத்தில் வச்சுக்கிட்டார். பலராமர் தோல் மேலே கை வச்சுட்டு கால் மாற்றி நின்றுருந்தார். ஹாப்பியாக அப்படி நின்றுருந்தார். பலராமர் ஒரு தோல் மேலே கை வச்சுக்கிட்டு, பலராமர் ஒரு தோல் மேலே கிருஷ்ணருக்கு நின்றுருக்காரு. பலராமர் கிருஷ்ணர் தோல் மேலே இப்படி கை வச்சுக்கிட்டு 2 பேரும் போஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் கண்கள் இருந்து அவ்வளவு தண்ணீர் தாரதாரையாக கொட்ட ஆரம்பிச்சு. கிருஷ்ணர் இப்படி காட்சி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. நான் நினைச்சேன் கிருஷ்ணரை கண்ணால் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து ரொம்ப ஸ்டைலாக நின்றுருக்காரு அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் அவங்க வந்தவங்க என்ன பண்ண, கொண்டு வந்து உணவை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. எல்லா பசங்களும் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. கிருஷ்ணர் பலராமரும் அது என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் சொன்னாங்களா, கிருஷ்ணா இருந்தாலும் அவங்க கூடயே வந்துடுறேன், நான் எங்களை வீட்டுக்கு போக மாட்டேன், நான் எங்களை உங்க கூடயே இருக்கேன், உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கேன், எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களை வீட்டில் நீங்கள் தாசியாக வச்சுக்கோங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ணுறோம், பாத்திரம் விளக்குறோம், உங்கள் துணியெல்லாம் துவைச்சி போடுறோம், இல்லை வீட்டுக்கு வெளியில் கூட்டுறோம், பசுமாடை பார்த்துக்கிறோம், சாணி அள்ளி போகிறோம், என்ன வேணால் பண்ணுறோம், ஆனால் அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கும். இனிமேல் எங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும், நான் எங்கள் மாமாவுக்கு சேவை பண்ணது போதும். அவர் தூரமாக நிற்கிற சொல்லுவாராம், எங்கே சாலையில் தூரமாக நிற்கணும், பின்னாடி நிற்கணுமா. ஒரு தர்மப்புல கொடுப்பாரான் கையில், அந்த தர்மப்புல எடுத்துக்கிட்டு தொடணுமா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எக்ஸாம் பண்ணுவோம்ல, பக்கத்தில் தான் வரக்கூடாது. தர்மப்புல எடுத்துக்கிட்டு கணவன் இப்படி தொடுவாங்களாம். கணவன் என்ன பண்ணுவார், இங்கேருந்து எக்ஸாம் பண்ணுவாராம். அப்படி தூரமாக நின்று அவங்களுக்கு சேவை பண்ணி எனக்கு அழுத்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு நீ மேலே சேவை பண்ணுறேன், அதனால் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
கிருஷ்ணர் சொன்னாரா, அது முடியாதும்பா. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தில் இருக்கீங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க, நீங்கள் பக்தியும் சேர்ந்து செய்யுங்க. பக்தினா வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் என் கூட இருந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உண்மையில் அங்கே கிராமத்தில் இருந்தாலும் யார் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, என் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஏன்னா மனசெல்லாம் யார்கிட்ட தான் இருந்தது, என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் உங்கள் மனசெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது, அதனால் நீங்கள் என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் இருங்க, என்னை பற்றி கேளுங்க, என்னோட பேரை சொல்லுங்கள், எனக்கு என்ன பண்ணுங்கள், நெய்வேத்தியம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க, அதை நீங்கள் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, அந்த ஞாபகம் சந்தோஷமாக இருங்க. இந்த வாழ்க்கை முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்கிட்ட வந்து சேர்ந்துருவீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மனைவிலாம் சொன்னாங்களா, நாங்கள் வீட்டுக்கு போனால் என் கணவன் என்ன ஏற்றுக்க மாட்டார், ஏன்னா வீட்டை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், படி தாண்டி வந்துட்டோம், படி தாண்டாமல் இருந்துட்டு இருந்தோம், படி தாண்டி வந்துட்டோம், வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ சொன்னாங்களா, இல்லை என்னோட தரிசனம் கிடைச்சது இல்லையா, அவன் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் அழுதபடியே வந்து திரும்பி வந்தாங்க, வீட்டுக்கு திரும்பி வந்தாங்கன்னா இந்த கணவன்கள்லாம் இருக்காங்கல்ல, என்ன பண்ணாங்க, ஒரு சன்னியாசி வந்தால், ஒரு பெரிய சுவாமி வந்தால் பூர்ண கும்பம் வச்சு கூப்பிடுவாங்க, மரியாதை பண்ணி கூப்பிட்டுட்டு போவாங்க. அது போல் என்ன பண்ணாங்க, இப்போ மனைவிகளுக்கெல்லாம் பூர்ண கும்பம் வச்சு கூப்பிட்டுட்டு போகிறாங்களாம். மனைவிக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான், என் பேரையே சொல்லி கூப்பிட மாட்டார், ஏய் வா போ அப்படின்னு தான் கூப்பிடுவார், ஏன்னா இவ்வளோ மரியாதையை பூர்ண கும்பம் வச்சு கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு கேட்டால் அந்த கணவன்லாம் சொன்னாங்களா, நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள் தான் பெரிய பிராமணர்கள், பெருசாக படித்தவங்க, நாங்கள் தான் கிருஷ்ணரை வழிபடுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அது உண்மையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதையே மீட்டுட்டீங்க, அதே பீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் யார் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, கிருஷ்ணர் பகவானே தரிசனம், எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. ஸோ நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லையா, உங்கள் தரிசனம் எனக்கு போதுமானது, உங்களுக்கு சேவை பண்ணால் அதுவே நான் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணதுக்கு சமம். அவன் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் பூர்ண கும்பத்தை வச்சு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு மரியாதையாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த மனைவி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை வழிபட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா நாம் இதற்காக சேர்ந்துருக்கோம், ஒரே ஒரு காரணம் தான், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேருமே சேர்ந்து, வேறு எந்த காரணமும் கிடையாது. வேறு காரணம் இருந்தால் அது திருமணமே கிடையாது. திருமணம் அப்படின்ற வார்த்தைக்கு கல்யாணம் இல்லை விவாகம் அப்படின்ற அர்த்தமே என்ன அப்படின்னா, 2 ஆத்மாக்கள் ஆண் பெண் என்ன பண்ணுறாங்க, 2 விதமான பேர், 2 பேர் சேர்ந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறாங்க. எப்படி சேவை பண்ணுறாங்க, குழந்தைகளை கிருஷ்ண பக்தியில் கொண்டு வந்து சேவை பண்ணுறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் பண்ணக்கூடிய பெரிய சேவை என்ன தெரியுமா, அவங்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பசங்களை கிருஷ்ண பக்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்க பண்ணக்கூடிய பெரிய சேவை. மற்ற சேவை பெரிய சேவை கிடையாது. நீ கோயிலுக்கு பூ கட்டலாம், இல்லை கோயிலுக்கு பூஜை பண்ணலாம், இல்லை பாத்திரம் வளர்க்கலாம், கோயிலை சுத்தப்படுத்தலாம், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சேவை கிடையாது. கிருஷ்ணன் நமக்கு அந்த சேவையில் எதிர்பார்க்கு, இதெல்லாம் பண்ணலாம். எப்போ தெரியும் பண்ணணும், நம்ம குழந்தைகளை முதல்ல என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், கிருஷ்ணருக்கு பிடிக்கும். இதை பண்ணாமல் குழந்தைகளை பார்த்துக்காம, குழந்தைங்களுக்கு பக்தி கொடுக்காம, நீங்கள் பாட்டு நான் பக்தி பண்ணுறேன், நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், நான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண போகிறேன்னா கிருஷ்ணனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம அப்பா அம்மா அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு கடமை கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. என்ன கடமை கொடுத்துருக்காரு, குழந்தைங்களுக்கு என்ன பண்ண, நம்ம கிருஷ்ண பக்தி கொடுக்குறோம். இது நமக்கு கொடுத்த பெரிய கடமை. நம்முடைய திறமையான குழந்தையை பெற்றுக்கிறது. நிறைய பேர் குழந்தையே பிறக்கிறது கிடையாது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் சரியான உடலோட பிறக்கிறது கிடையாது, நிறைய குறைபாடோடு பிறக்கிறாங்க. நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்காங்க, நல்ல புத்தியோடு கொடுத்துருக்காங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், சின்ன வயசுலேருந்தே நம்ம கிருஷ்ண பக்தி சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. நீ காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்சுன்னா கிருஷ்ணருக்கு ஏதாவது பூஜை பண்ணணும், கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லணும், காலையில் வாரத்துக்கு ஒரு முறையாக என்ன பண்ணணும், கோயிலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும், ஏதாவது சேவை பண்ண வைக்கணும், நீ கிருஷ்ணனுடைய கதையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கிருஷ்ண பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும், என்றைக்காவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது விருந்தாவனம் மாயாப்பூர் அப்படின்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் செய்யலை அப்படின்னா பசங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க போகிறதும் கிடையாது, அவங்க பக்தர்களாக ஆக போகிறதும் கிடையாது. மாறாக என்ன மாறிடுவாங்க, பிசாசாக மாறிடுவாங்க. நாம் எந்த குழந்தைய சந்தோஷமாக ரொம்ப ஆசையாக பெற்றுக்கிட்டோமோ அந்த குழந்தைய இப்போ என்ன பண்ணுவோம், பிசாசை ஏன் எனக்கு பிறந்தது, என் வயிற்றுலையா பிறந்தது, என் வயிற்று நீ எப்படி பிறந்த, நிறைய பேர் இப்படி திட்டதெல்லாம் உண்டு, எனக்கு எப்படா நீ பிறந்த, அதான் அவன் கேட்குறான், எனக்கும் அதான் தெரியல உனக்கு எப்படி பிறந்துன்ட்டு அவன் திரும்ப சொல்லுவான். அப்போ தான் அவளுக்கு அந்த கஷ்டமே தெரியும். நாம் என்ன பண்ணுறோம்,
ஆண்கள்லாம் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் வேலை நைட் வரைக்கும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எதை நினச்சி வேலை பண்ணிட்டு இருக்காங்க? சம்பாரிச்சு வீட்டில் நம்ம கொடுத்தோம்னா வீட்டில் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க, குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க நினச்சி பண்ணுறோம். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு பக்தியை கொடுக்கல அப்படின்னா கடைசியில் வாழ்ந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏன் என்னை பெற்ற, நீ தானே பெற்ற, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப வலிக்கும். அப்போ நம்மளால் அவங்கள எதுவும் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் சம்பாதிங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, ஆனால் முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம குழந்தைகள் என்ன பண்ணணும்? பக்திக்கு கொண்டு வரும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? முதல்ல பக்தி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ பக்தி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நான் இப்போ தான் சொல்கிறேன். கிருஷ்ணரை பற்றி கேட்குறது, கிருஷ்ணனுடைய பேரை சொல்கிறது, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறது, வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம்? கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு வந்து அங்கே தான் சேவை பண்ணுறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்குது. இதுதான் பக்தின்னு சொல்லி சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமான வழிமுறையே கிடையாது, ரொம்ப எளிமையான வழிமுறை, எல்லாரும் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வழிமுறை எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ண வச்சுக்கணும். தினமும் எல்லோரும் என்ன பண்ணலாம்? ஒரு மாலையாவது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாருமே சொல்லலாம். தினமும் எல்லாரும் கொஞ்சம் நேரமாக என்ன பண்ணலாம்? பகவத்கீதையோ கிருஷ்ணா புக்கோ படிக்கலாம். எல்லாருக்கிட்டையும் புக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாவது கதை படித்து அவங்களுக்கு ராமாயண மகாபாரதமும் சொல்லிக் கொடுக்கலாம். தினமும் பகவான் நைவேத்தியம் பட்டு என்ன பண்ணலாம்? அதை அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரலாம். பசங்க கூப்பிட்டாங்கன்னா சினிமா கூட்டிகிட்டு போகிறோம், பார்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போகிறோம், எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறோம். இல்லை அவ்வளோ தூரமாக இருக்குது, எப்படி ப்ரூவ் வர்றது? தினமும் ஸ்கூலுக்கு போகிறோமே, எவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு போகிறோம்? தினமும் கிலோமீட்டர் கணக்கில் அனுப்பிச்சி விடுவோம். பசங்களை வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சி விடுவோம். எதுக்கு? பசங்க நல்லா படித்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி. ஏன் வாரத்தில் ஒரு தடவை கிருஷ்ணர் கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்களே, நல்லா இருக்காது நான் வாழ்க்கை. கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தால் வாழ்க்கை எட்டு போயிடுமா? இல்லை, நம்பிக்கை இல்லையே நம்மளுக்கு. வெளியில் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிற நம்பிக்கை நமக்கு எங்கே வர மாட்டேங்குது? கிருஷ்ணர்கிட்ட கூப்பிட்டு வரன்ற நம்பிக்கை வரலையே. இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் இப்போ இதுதான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் ஏதோ பக்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அடுத்த தலைமுறை என்ன பண்ணணும்? நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இருந்தே நீங்கள் அவங்கள பக்தி வாதையில கொண்டு வரணும். இப்போ சின்ன குழந்தைங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணு? கிருஷ்ணோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திடுங்க. அவன் கிருஷ்ணோட பேச ஆரம்பிக்கிறேன். கிருஷ்ணன் நம்ம ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு கிருஷ்ணன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணன் அப்பா பேர் என்ன, கிருஷ்ணனுடைய அம்மா பேர் என்ன அப்படின்னா திருன்னு முழிப்பாங்க. சினிமா பேர் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க. பாட்டு பாட சொன்னால் சினிமா பாட்டு கடகடன்னு பாட ஆரம்பிச்சிடும். சினிமா பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இன்றைக்கி ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடுறதும் கிடையாது, டான்ஸ் ஆடுறதும் கிடையாது, எல்லாம் மறந்து போயிடுறேன். அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து செவ்வாய்க்கிழமை நடக்க வேண்டியது. நானும் மறந்து போயிட்டேன், நானே மறந்து போயிட்டேன். அப்புறம் வேறு யார் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் செவ்வாய்க்கிழமை நடக்க வேண்டியது. நான் உடனே ராஜ்குமாருக்கு ஃபோன் பண்ணேன். பிரபு செவ்வாய்க்கிழமை நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் இன்றைக்கே படிக்கலாமான்னு கேட்டேன். நான் எதுவாக இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? நான் வியாழக்கிழமை கேட்டேன். வியாழக்கிழமை இன்றைக்கே பண்ணிடலாமான்னு கேட்டேன். நான் முடிவு பண்ணுறது கிடையாது, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் கேட்டதாக சொல்லணும் இல்லையா, என்ன யார் அடி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா. ஏன்னா வீட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா, நான் பாட்டு கேட்டு போயிடும். அப்புறம் புளியோதரை பண்ணுறது யார், சுண்டல் பண்ணுறது யார், அப்புறம் சுண்டல்லாம் ஊற வைக்கணும்ல. அவங்க கேட்டாங்க. கேட்ட உடனே நான் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்தேன். ஒன்று வியாழக்கிழமை பண்ணலாம், இல்லை சனிக்கிழமை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷனே கொடுக்கல. அவங்க இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சனிக்கிழமையே பண்ணிக்கலாம், சனிக்கிழமை பெரும்பாலும் உகந்த தினம், எங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், மற்றவங்களே கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஒரே நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் எல்லாமே இன்றைக்கி அவங்களே சமைச்சிட்டாங்கன்னு வேறு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து வெளில ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ அவங்க சமைச்ச மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, தயிர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். நான் எங்கேயாவது கூப்பிட்டாங்க. அப்படி இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க, வந்தவங்களுக்கு தாங்களே பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு குக் ஃபுட் சர்வ் லவ் அப்படின்ற ஒரு பாலிசியில் என்ன பண்ணாங்க, ரொம்ப அன்போடு சமைச்சு எல்லாருக்கும் பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டாங்க. வந்தோடனே பார்த்துருந்தாங்க, பார்த்தனால தான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, இதே ஓப்பனில் காஞ்சி போயிருக்காங்க, ஓடி வச்சுருங்க. ஸோ அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நிறைய குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தை வந்தனால குழந்தைங்க யாரும் கேட்க போகிறது எல்லாம் அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ எல்லோரும் ஜென்மாஷ்டமி வந்தீங்களா? நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு யாரெல்லாம் வரல, யாரெல்லாம் அந்த குற்றவாளிகள் கூப்பிட்றாங்க போலீஸை. இந்த மதுரை இவ்வளோ பெரிய திருவிழா நடந்துருக்கு, நீங்களாம் வரல இல்லையா? எவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெரிய திருவிழா பண்ணியிருந்தோம். ஸோ அதே போல் இப்போ நம்மளுக்கு அடுத்தது ராதாகிருஷ்ணன் வருது, ராதையனுடைய பிறந்தநாள் வருது, ஆகஸ்ட் 31 வருது, சண்டே வருது. அதுவும் ஒரு பெரிய லெவலில் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த ரவுண்டு வருது. இப்போ அது அந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன பண்ணலாம், வர முயற்சி பண்ணலாம். நாளைக்கு என்ன கிழமை?
ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சண்டே இல்லையா? நாளைக்கு சண்டேன்னா அவ்வளோதான், காலைல 10 மணிக்கு தான் எல்லாம் எந்திரிக்கிறது. அப்படி இருக்காது. சண்டேன்னா அது வந்து ஆக்சுவலாக ஹோலிடே, ஹாலிடே கிடையாது, ஹோலிடே, புனித நாள் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? அவங்களாம் அமெரிக்கன்ஸ் பண்ணி வச்சாங்க, நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். சண்டே ஒரு நாள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கடகடன்னு கோயிலுக்கு வந்து அந்த தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் உபன்யாசம்லாம் கேட்டு அங்கேயே பிரசாதம் சாப்பிட்டு திரும்ப வாங்க. ஸோ நம்ம கோயிலில் எவ்ரி சண்டே காலைல ப்ரோக்ராம் இருக்கும். 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அங்கே லெக்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம் இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வேலையை பாருங்களேன். அதுக்கப்புறம் பாத்திரம் உருட்டுறது, துணியை துவைக்கிறது, அதே வேலை தானே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரமாக என்ன பண்ணேன், கிருஷ்ணனோட ஸ்பெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஈவினிங் வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் இருக்கும், மார்னிங் டிவோட்டிஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ ஈவினிங் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே வேடிக்கை பார்த்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம். ஈவினிங் நம்ம வந்து ஜாலி மூட்டில் இருப்போம், ஹியரிங் மூட்டில் இருக்கும். காலைலாம் கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. ஸோ காலைல வந்து கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக காதார கேட்டு நல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகலாம். கேளுங்க, நீங்கள் தான் வீட்டில் கேட்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெளில சுற்றி இருக்கீங்க, கூட்டிகிட்டு போங்க, சண்டே கூப்பிட்டு போங்க. சண்டே கூப்பிட்டு போனால் வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணீங்க, பிடிச்சி நச்சரிக்க ஆரம்பிச்சோம். சண்டே போகணும், சண்டே போகணும், சண்டே. சரி விடுமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கொண்டு வந்தேன். அவங்கள எதுக்கும் அடம் பிடிக்கிறீங்கல்ல, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற அடம் பிடிங்க. நீங்கள் என்ன பண்ணணும், சண்டே வந்தேன்னா உனக்கு ஒரு சாரி அடுத்தது இதெல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு வர ஒருத்தர் என்ன பண்ணணும், இப்படி தான் இன்ஸ்பயர் பண்ணிக்கணும், உற்சாகப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரபு. நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம், எல்லோரும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ப்ரோக்ராம் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? உடனே தலைவர் ஆட்டுறீங்க, தூக்கோட மேலே கட்டுறா அவனை. டைமிங் இருக்குது. நாங்கள் வந்தது 7 மணிக்கு தான் வந்தோம் இல்லையா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் 1.5 hour ப்ரோக்ராம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கீர்த்தன் பண்ணிடுவோம். உட்காந்து பண்ணலாமா, நின்று பண்ணலாமா? யாருக்கெல்லாம் கால் வலிக்குது? டவுட்ஸ்லாம் யாரும் கிடையாது. நீங்களாம் டவுட்ஸ் கொஸ்டின்லாம் கிடையாது. கால் வலிக்குது இல்லை, உட்காந்து உட்காந்து இல்லையா? உட்காந்தே பண்ணிடலாமா? அப்படின்னா யாருக்கு நின்று பண்ணலாம் எல்லாம் இல்லையா? முதல்ல உட்காந்தே பண்ணுறாங்க. இப்போ வாங்கிக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் கீர்த்தன் பண்ணிடலாம். தொண்டை சரிப்படுத்திக்கோங்க. நான் தான் லட்சம் நிறைய பேசினேன், நீங்களும் தொண்டை சரிப்படுத்திக்கோங்க. சத்தம் பண்ணல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே
ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கு, ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. எல்லாரையும் சண்டே ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறோம். ஸோ இந்த கோயில் வந்து பக்தர்கள் வந்திருக்காங்க, மாதாஜி ஸ்டால்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய நம்பர்ஸ் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கோயில் ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுடைய கான்டாக்டில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பட்சம் தானே பூ எடுத்து ஸோ வரும்போது என்ன பண்ணுங்க, இந்த பூ எடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி